ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னும் 62 days தான் இருக்குது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு. 2 months, கரெக்டாக 2 months இருக்குது. அப்படின்றப்ப ரொம்ப 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 முக்கியமான விஷயம், படிக்கணும், படித்ததை ரீகால் பண்ணணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படின்றப்ப இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஆகும். படிக்க நான் இன்னும் முழுசாக முடிக்கல சார், படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இல்லை படிக்கவே என்னால் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்களுக்கு ஒரு நல்ல பேசிக் ஐடியாவும் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். பாலிட்டிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றப்ப யாருனாலும் சர்ச் பண்ணி எடுத்து படிச்சிடலாம், இது ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணுறது ஏன் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை எடுக்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? அந்த கொஸ்டின் அதே மாதிரி திரும்ப வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஸ்டின் எந்த பேட்டர்னில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். பாலிட்டியை பொறுத்தவரை ஆர்டிகல்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். அப்போ ஆர்டிகல்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும், எந்த விதி எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதிகாரம் அளித்தல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது எங்கே வந்துச்சுன்னு வரும். அப்புறம் சட்டங்கள்ல இருந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இல்லைன்னா இது யார் செய்வா, யாரோட பொறுப்பு, ஸோ யாரோட நடவடிக்கை, இது யார் செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். இல்லை அடிப்படை உரிமைகள் கடமைகள்லாம் இதை பற்றி பேசும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம நாட்டில் என்ன நடக்குது அரசியலமைப்பில், இல்லை எத்தனை தடவை திருத்தம் பண்ணியிருக்காங்க, என்ன திருத்தம் கரெக்டாக இருந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கொஸ்டின் பார்க்க வரோம். கொஸ்டினோட ஆன்சர் யூஸ்வலாக பார்க்குறோம் தான், பட் ஆன்சர் மட்டும் இல்லை, அந்த கொஸ்டினை எப்படி நம்ம பார்க்கணும், என்ன மாதிரி இந்த கொஸ்டின் வச்சு நம்ம படிக்கணும், இதான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம லைவ்குள்ள போயிடலாம், கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், இந்தியாவோட குடியரசுத் தலைவர் யார் யார் என்ன இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். பட் மிடில் அவ்வளோ கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங்ல இருந்தா 1 2, ஓகே, அதுல இருந்து அப்படியே டிட்டோ கொண்டு போனோம்னா லாஸ்டா வந்து ஒரு 3 பேர், ஒரு 5 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி, ஓகேங்களா? ஒரு 5 பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வந்த 2 பேரும் ஃபர்ஸ்ட்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ரெண்டாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ ஈஸியாக வச்சுக்கோ இல்லையா? அது போக ரீசெண்டா லாஸ்டா இருந்து போன 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறவங்க, கரண்டா இருக்கிறவங்க எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா ஆன்சர் அடிச்சிடலாம். ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னா ராம்நாத் கோவிந்த், ஓகேங்களா? ஸோ 14th பிரைம் பிரசிடென்டா இருந்தது ராம்நாத் கோவிந்த்னா, ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு அடுத்து இப்ப யார் இருக்காங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், 14னா இப்ப இருக்கிறது 15, கரெக்டா? அப்ப இப்ப இருக்கிறவங்க 15 அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். 15 அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 தெரிஞ்சிருச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி 13 யார் இருந்தா பிரணாப் முகர்ஜி அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஈஸியா அடிச்சிடலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸா, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில இருக்கும் கால இடைவெளி எவ்வளவு? ஸோ இரு கூட்டங்கள் அப்படின்னா மேலவை கூட்டம் கீழவை கூட்டம் சொல்லுவீங்க, அந்த மாதிரி 2 கூட்டங்கள், 2 சிட்டிங்ஸ், 2 பெஞ்சஸ், 2 குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுக்கு எவ்வளவு கேப்ல கூடுவாங்க இவங்க? ஒரு தடவை கூடி இதுக்கான டிஸ்கஷன் பண்ணக்கு அப்புறம் அதோட மேல்முறையீடோ அது ஆலோசனையோ, ஸோ அதை தாண்டி டிஸ்கஷன் செய்யறதோ எப்ப பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 3 மாசம் கேப் இருக்கும், ஓகேங்களா? இந்த 3 மாசம் கேப்பை விட்டு தான் அடுத்த விஷயம் செய்வாங்க. ஸோ முதல் தொடருக்கும் இங்க ஒரு தொடர் நடக்குது, கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா 3 months கேப்புக்கு எடுத்தா அடுத்த கூட்டத்தொடர் அப்படின்றது நடக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணும், 2 அவை இருக்கு நாடாளுமன்றத்தில், அந்த 2 அவையில முதல் அவைக்கும் 2வது அவைக்கும் 3 மாதங்கள் கேப் இருக்கும். ஸோ அப்போ நாடாளுமன்றத்துல அவைகளை பற்றிய கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆங்கிலேய அரசுகள்ல வந்து சட்டம் இல்லையா, இந்த வருஷங்களை பாருங்க, இதே தெரியுது ஆங்கிலேய காலத்துல சட்டம். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேயர் காலத்துல இந்த பிரிட்டிஷ் இந்தியா, ஈஸ்டர்ன் இந்தியா சொல்லிட்டு இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி, பிரிட்டிஷ் ஆட்சி, இந்த காலம் படிப்போம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள் எல்லாமே பாலிட்டிலையும் வரும், ஓகேங்களா? சேம் டைம் ஹிஸ்டரியிலையும் வரும். ஹிஸ்டரி மீன்ஸ் இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடைக்கால இந்தியால இதுவுமே கொஞ்சம் சேர்ந்து தான் வரும், அங்கங்க டச் பண்ணி, ஓகே இந்த கொஸ்டின் இங்கே தான் வருதுப்பா அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த பாலிட்டி அப்படின்றது ரெண்டுலுமே கலந்து வரும்ன்றனால சட்டங்களை படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆங்கிலேயர் காலத்துல என்ன இருந்துச்சுன்றது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஏன்னா ஆங்கிலேயர் காலத்துல சட்ட முறைகளை பேஸ் பண்ணி தான் வேற நாட்கள்ல இருந்து எடுத்து கொஞ்சம் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? இப்ப வேற நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்கன்றது கரெக்ட் தான், ஆனா எடுத்து எல்லாத்தையும் எங்க போட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ற அந்த சட்டத்து மேல போட்டாங்க, ஓகேங்களா? போட்டுதான் அப்படி யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இங்க என்ன பார்க்கணும்னா, மத்திய அரசாங்கத்து இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம், ஓகேங்களா? 1935ல கொண்டு வரப்பட்ட இந்திய அரசாங்க சட்டம். இரட்டை ஆட்சி முறை அப்படின்னா என்னன்னா, மத்திய அரசாங்கத்துல கூட்டாட்சி இருக்கும், கூட்டாட்சிகள் கீழே மத்திய அரசு மாநில அரசுகள் பிரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்கும். அப்ப இந்த கொஸ்டின் நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிரிட்டிஷ் ரூல்ல வந்த இந்த பாலிட்டிக்கல் ஆக்ட்ஸ் என்ன என்ன அப்படின்றத பார்க்கணும். பிட் இந்திய சட்டம் இருக்கும், இந்திய கவுன்சில் சட்டம் இருக்கும், இந்திய விடுதலை சட்டம் இருக்கும். ஸோ இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம், ஸோ நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கண்டிப்பா பார்த்தாகணும். அடுத்த கொஸ்டின்,
ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட இடங்கள் எத்தனை? பரிந்துரை மூலமாக ஃபில் பண்ணக்கூடிய இடங்கள் எத்தனை அப்படின்னா 12. ஓகேங்களா? அந்த ராஜ்யசபா அப்படின்றப்ப ராஜ்யசபா, லோக்சபா, பார்லிமெண்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எத்தனை சீட்ஸ் இருக்கு, எத்தனை சீட்ஸை ஃபில் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுல வந்து எத்தனை பேருக்கு எத்தனை கேட்டகரி பிரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பேசிக்காக எத்தனை சீட்ஸ் இருக்கு, சீட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க, என்ன பிரிக்கிறாங்க, இவ்வளவுதான் விஷயம். இதை முழுசா பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கிய விஷயம். கண்டிப்பாக இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நிறைய தடவை, ஓகேங்களா? அதனால கவனமா அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் இருக்கு பாத்தீங்களா? ஃபண்டமெண்டல் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் 6, அடிப்படை கடமைகள் 11 இருக்கும் சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதை ஃபுல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த சட்டத்துக்கு கீழே வருதுன்னு ஞாபகம். கண்டிப்பா அதுல ஒரு கொஸ்டின் வந்துடும். ஏன் அப்படின்னா நமக்கான விஷயங்கள் அதெல்லாம் பேசிக்கா நம்ம ஒரு குடிமகனா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள்ன்றப்ப கண்டிப்பா அது ஒரு பேசிக் விஷயம் இல்லையா? கண்டிப்பா அதுல ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி. சுரண்டலுக்கு எதிராக பாதுகாப்பு கோரக்கூடிய உரிமை வந்து எந்த அமைப்பு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 to 28, 25 முதல் 28 உள்ள பிரிவுகள் தான் என்ன பண்ணுது, சுரண்டல்ல இருந்து பாதுகாப்பு தரணும் அப்படின்ற அந்த விஷயத்த முன்மொழியுது. ஓகேங்களா? அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை சரியாக பொறுத்துக அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் தான். அதாவது என்னன்னா அங்க இருக்கிறத இங்க வந்து மேட்ச் பண்ணணும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆர்டிக்கல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கட்டாயம் ஆர்டிக்கல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். எப்படி சுத்தினாலும் ஆர்டிக்கல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் இடம்பெறும். ஓகேங்களா? அதனால ஆர்டிக்கல்ன்ற கொஸ்டினை இடம் மிஸ் பண்ணாம பிடிச்சிருங்க. ஆர்டிக்கல்ல இருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் இடம்பெற போகுது அப்படின்றப்ப நம்ம ஆர்டிக்கல் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அதை பேஸ் பண்ணி அதை தொடர்ச்சி என்ன இருக்குன்றது பாருங்க, ஈஸியா படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது கூட இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு ஆர்டிக்கல் எப்படி ஈஸியா படிக்கலாம்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பண்ணிருங்க, லைக் பண்றதா பண்ணிருங்க. இப்போ இதுக்கு கமெண்ட் பண்றதா கூட கமெண்ட் பண்ணலாம். டக்கு நீங்க கமெண்ட் பண்றதை பொறுத்து நாங்க ஓகே என்ன பண்ணலாம், என்ன கேட்டிருக்கீங்கன்னு அடுத்த கொஸ்டின் அடுத்த லைவ்ல கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இந்த 4 இருக்கு. இந்த 4ஓட மேட்ச் வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4ஓட மேட்ச் கரெக்டா ஆன்சர் சொல்லணும். பாத்தீங்கன்னா எப்படி மேட்ச் பண்ண போறோம்னா 3, 2, 4, 1. ஓகேங்களா? 3, 2, 4, 1 அப்படின்னு ஆன்சர் போட்டேன். ஏன் நான் அப்படி போடுறீங்க அப்படின்னா இப்ப மேட்ச் பண்ணுங்க. இந்திய அரசின் கணக்கு தணிக்கை குழு தலைவர் யாரு? ஆர்டிகல் 323ல ஏ பிரிவுல நியமிக்கப்படுறாரு. 2வது, நிதி ஆணையம் எங்க இருக்கு? இங்கேயேதான் இருக்கு. என்ன சார் ஸ்ட்ரைட்டாவே இருக்குன்னு கேட்கலாம் நீங்க. ஒரு சில நேரம் அப்படிதான் கொடுப்பாங்க. நம்ம ஆர்டிகல் கரெக்டா படிச்சிருக்கோம் அப்படின்றப்ப தப்பு இல்லாம போடணும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுக்கூட ஆன்சர் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. ஆர்டிகல் 280. அப்ப நேரா இல்லாம நம்ம மிஸ் மேட்சா தானே கொடுத்துக்க போறாங்கன்னு சொல்லி யோசிச்சோம்னாலே பாயிண்ட் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 3வது, நிர்வாக தீர்ப்பாயம். நிர்வாக தீர்ப்பாயம் எங்க இருக்கு? அப்படியே கொண்டு போனோம்னா ஆர்டிகல் 315. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம்னா யூபிஎஸ்சி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி எங்க இருக்கு? 148. அப்ப அந்த யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரியான ஆக்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா போதும், அதோட ஆன்சர் எங்க இருக்குன்னு ஈஸியா பிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா எல்லாமே கஷ்டமா கொடுக்க மாட்டாங்க. 4ல 3 கொஞ்சம் குழப்பனா இருந்தாலும் ஒரு ஆன்சர் ஆகுது ஈஸியா கொடுத்துருப்பாங்க. ஹிண்டோட நம்ம ஈஸியா அது படிச்சிருப்போமே அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? அப்படி பார்த்தா அந்த யூபிஎஸ்சி தான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுது. யூபிஎஸ்சின்றப்ப எல்லாருக்குமே தெரியும். இது கூட ஒவ்வொருத்தரா யோசிக்கணும், இது எங்க வந்துச்சு, எப்போ வந்துச்சு, என்ன பண்ணாங்கன்னு. யூபிஎஸ்சின்னா நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாமே எழுதி இருந்திருப்பீங்க. இந்த எக்ஸாம் டிஎன்பிசி எழுதுறவங்களா இருக்கட்டும், யூபிஎஸ்சி எழுதுறவங்களா இருக்கட்டும். ஸோ பேசிக்காக யூபிஎஸ்சி எந்த ஸ்கீம்ல வந்துச்சு, என்ன ஆக்ட்ல வந்துச்சுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சாலும் ஈஸியா மற்ற ஆன்சர் பிடிச்சிடலாம் இல்லையா? அதனால ஒரு ஆன்சர் அது உருப்படியா தெரியுற மாதிரி கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பா ஞாபகத்துல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பேஸ் பண்ணி ஒரு டாபிக்கையும் பேஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு. இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இது ரெண்டுமே யாரும் சொல்ல மாட்டாங்க. நீதித்துறை, சட்டமன்றம், அதாவது ஜுடிஷியரி, லெஜிஸ்லேஷன் சொல்ல மாட்டாங்க. கரெக்ட் தான். இது ரெண்டுக்குள்ளதான் சுத்துவாங்க. இங்கதான் வரப்போகுதுன்னு கரெக்ட். ஆனா ஆன்சர் என்னன்னா தேர்வர் குழு, போர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் ஆர் எலக்டோரல் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எலக்டோரல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா தேர்வர்கள் குழு. தேர்வர்கள் குழு எங்க இருக்கும்னா பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? பாராளுமன்றத்துக்குள்ள தேர்வர்கள் குழு இருக்கும். அப்படி கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் பாராளுமன்றம் அப்படின்றது சரியான வேர்டு கிடையாது. ஓகேவா? தேர்வர் குழு தான் வந்து டிசைட் பண்ணும் இவங்க தான் அப்படின்னு சொல்லும். தேர்வர் குழுனா எப்படி சொல்லுவோம்? யூஸ்வல் ஓட்டு எடுப்பு தான். நம்ம உள்ள இருக்க பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க யாரு?
நம்ம செலக்ட் பண்ணி அமைச்சு வச்ச ராஜ்யசபா எம்பிகள் இருப்பாங்களா, அவங்க தான் செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ 535 பேர் இருப்பாங்க இல்லையா, 535 ராஜ்யசபா எம்பி இருப்பாங்க நம்ம நாட்டில், அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட தேர்தல் குழு வச்சு தான் கண்டுபிடிக்க போறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சேர்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் வழங்குகிறது? ஸோ இப்போ இதுல நமக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் 2 பேரு. அப்ப 535ல 2 பேர் போயிட்டா 533 சீட்டுக்கு தான் எலெக்ஷன் நடக்கும். கரெக்டா? இதுவும் ஒரு கொஸ்டின் தான். இப்ப அவங்க கொஸ்டின் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த விதின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆர்டிக்கல் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, பிரசிடென்ட் இருப்பார் இல்லையா, அந்த பிரசிடென்ட் இருக்கிறவரு என்ன அதிகாரம் இருக்கு, அவருக்கு கீழே என்னென்ன ஆர்டிக்கல் வருதுன்றத ஃபர்ஸ்ட் முடிங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், பார்லிமெண்ட்ல என்னென்ன ஆர்டிக்கல் பண்ண முடியும் அப்படின்றத படிங்க. அது ஓகேவா? இது ரெண்டு நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, மூணாவது பீப்புளுக்கு தேவையான விஷயம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கும், டியூட்டிஸா இருக்கும், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற உரிமைகள், அது என்னென்ன ஆக்ட் சொல்லுதுன்னு பாருங்க. இந்த 3 முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே 75% முடிச்ச மாதிரி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் முடிங்க, ரெண்டாவது பார்லிமெண்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர், இவங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்குன்னு பாருங்க, மூணாவது பீப்புள். ஸோ பீப்புள் கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த 3 தான். எப்போ நீங்க படிச்சாலும் இந்த 3ஓட ஆர்டிக்கலை ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம 3ஓட ஆர்டிக்கலையும் ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா கவர் பண்ணிடலாம் ஆர்டிக்கல் சிலபஸ். ஓகேங்களா? ஆன்சர் சொல்ல நினைக்கிறேன். அரசியலமைப்போட எந்த விதி இது கரெக்டா யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 81C 331 ஆர்டிக்கல் 331 தான். இந்த 2 பேர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்து 80. ஓகேங்களா? ஸோ 2 பேருக்கு எப்படி எடுத்து 80னா 331ன்றது கரெக்டா எடுத்து 80. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்த கொஸ்டின், நீதி புனராய்வு பெறப்பட்ட இடம். அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரேதான் உட்காந்து இவங்களே எழுதினதுதான் ஃபுல்லா, பட் உட்காந்து இவங்களே கிரியேட் பண்ணல. வேற நாடுகள் எல்லாத்தையும் எடுத்து என்னெல்லாம் நல்லா இருக்கு, எந்த நாட்டில் எது ஓகேவா இருக்கும், எந்த நாட்டில் எது எடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா எடுத்திருப்பாங்க. இப்ப இங்கிலாந்துல இருந்து பாராளுமன்ற சட்டங்கள் எடுத்தா நமக்கு பாராளுமன்ற சட்டங்கள் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீதி புனராய்வு முறை, ஜுடிஷியல் முறையை எந்த நாட்டுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டுல இருந்து எடுத்திருப்பாங்க. அமெரிக்கான்னு இருக்கும், சில இடத்துல USA அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கலாம். ஸோ அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் கூட இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல ஆப்ஷன்ல அமெரிக்கால இருந்து ஜுடிஷியல் எடுத்திருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும், அரசியலமைப்பு முகமுறை முன்னுரை டேபிள்லேயே ஒரு கொடுத்துருப்பாங்க, எந்த நாட்டுல இருந்து நம்ம என்ன ரூல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த நாட்டில நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்றத மனப்பாடமா மடிச்சு வச்சிருக்கோங்க. A to Z அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த கொஸ்டின் சார்ந்த கொஸ்டின் 2 times வந்திருக்கு அப்படின்றப்ப 3வது வரதுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? 8 கொஸ்டின் வரப்போகுதுன்னா 8ல இது ஒரு கொஸ்டின் வரலாம், ஆர்டிகல் ஒரு கொஸ்டின் வரலாம், பார்ட்ஸ் ஒரு கொஸ்டின் வரலாம், அப்புறம் ரூல்ஸ் ஒரு கொஸ்டின் வரலாம், சட்டங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். இப்படி மெயினா பார்த்தாலே 5-6 கொஸ்டின் இதுலயே அடங்கிடும் இல்லையா? ஸோ ஈஸியா அந்த மாதிரி பிரிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டவர். நல்ல கொஸ்டின். ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா மிஷன்ஸ், அகில இந்திய பணிகளின் தந்தை. ஸோ அகில இந்திய பணி அப்படின்னோடனே இந்திய பணிகளின் தந்தைன்னு சொன்னோம்னா கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கோங்க. இந்தியர்கள் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க, இவங்களையும் விட்டுருவோம். ஸோ இப்போ B.R. அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு இருக்கும். சட்டத்துறையின் தந்தை அப்படின்னாதான் அம்பேத்கர் வருவாரு. சார்ந்த பணிகள் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவை சுதேசி அரசுகளை ஃபுல்லா ஒன்றிணைச்சு தனித்தனி மாகாணங்களை ஃபுல்லா ஒன்னா வச்சு இப்படித்தான் ஒரு முழு நாடு இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்ததுல சர்தார் வல்லபாய் பட்டேல் த இரும்பு மனிதன், த பெஸ்ட் மார்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இல்லையா? ஸோ அவர் தான் இந்த பணியை சிறப்பாக பண்ணியிருப்பாரு. அதனால இந்திய பணிகளின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரை மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனா இப்படியும் கொஸ்டின் வரும் அப்படின்றனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் பெறுது. ஏன் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் எங்க இருக்கும்? டெல்லியில. உயர் நீதிமன்றத்தோட கிளை நமக்கு சென்னையில கொடுத்துருப்பாங்க, நமக்கான சென்னைன்னு இருக்கும். ஓகே, அந்த ஸ்டேட்ல அதுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கும். கரெக்ட் தான். எல்லாத்துக்கூட கோர்ட்ஸோட கோர்ட் அப்படின்றது ஹெட் கோர்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் சொல்லுவோம். உச்ச நீதிமன்றம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு.
நமக்கே தெரியும். பட் இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்களான்னா கண்டிப்பா கேட்பாங்க. 8 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அது ஈஸியா இருக்கும் இல்லையா? இந்த லாஸ்டா 2022 எக்ஸாம் எழுதணும் இல்லையா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எல்லாரும் எழுதியிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, பாலிட்டில தான் ஆப் படிச்சிருந்தாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்ல சயின்ஸ் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, எக்கனாமிக்ஸும் படிச்சிருந்தா அடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாலிட்டி எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் கொஞ்சம் ஒரு ட்விஸ்டட் கொடுத்த மாதிரி டக்குன்னு ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா கொஸ்டின் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாலிட்டிலாம் எனக்கு தெரிஞ்ச ஆப் படிச்ச மாதிரி இருந்துச்சு, எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த பாலிட்டில இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா லட்டு கொஸ்டின் விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் லட்டா இருந்துச்சுன்னா இன்னொரு கொஸ்டின் முறுக்காதான் இருக்கும், கடினமா இருக்கும், முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ் நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, அடுத்த கொஸ்டின், மைய ஊழல் தடுப்பு ஆணையரை நியமிப்பவர் யார்? மைய ஊழல் தடுப்பு ஆணையரை நியமிப்பவர் ரொம்ப ஈஸியான விஷயம். மையன்னு சொன்னாலும் சரி, தேசியம் சொன்னாலும் சரி, இல்ல பொதுவா எதுவுமே மென்ஷன் பண்ணாம விட்டாலும் சரி, அது ஓவரால் நேஷனல் தான் குறிக்க போகுது. ஓகேவா? ஓவரால் நேஷனல்ல ஒன்று குறிக்கும் போது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்கன்னா அதோட ஒரே ரூல் குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மையம்னாலும் சரி, தேசியம்னாலும் சரி, நடுவண் அரசுன்னு சொல்லி வந்தாலும் சரி, எப்படி மென்ஷன் பண்ணாலும் ஓவரால் இந்தியாவுக்கு ஒரு பிக் பொசிஷன்ல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னா குடியரசுத் தலைவர் நினைச்சா மட்டும்தான் முடியும். ஏன் அப்படின்னா மொத்த நிர்வாகங்களின் அதிகாரமும் அந்த மொத்த நிர்வாக அதிகாரிகளின் தலைவரும் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். முப்படைகளின் தளபதினாலும் அதாவது தலைவர், அதோட ஹெட் பொசிஷனாலும் குடியரசுத் தலைவர் தான். இந்திய குடியரசு அரசியல் சட்டத்தின் தலைவர்னாலும் மூத்தவர்னாலும் குடியரசுத் தலைவர் தான். ஸோ நமக்கு ஜனநாயக நாடு, குடியரசு நாடு அப்படின்றப்ப குடியரசுத் தலைவர் தான் எல்லாத்துக்குமே ஹெட். அவருக்கு கீழே தான் எல்லாமே கொண்டு வர போறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப ஒரு பெரிய பொசிஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணாம நேஷனாலிட்டியோ மொத்தமாக ஒரு விஷயம் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மொத்த ரெக்ரூட்டும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, இது ஒரு ஆர்டிகல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து ரிலேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை ஃபுல்லா டீட்டெயிலா இன்னொரு கிளாஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஹையஸ்ட் வயது வரம்பு என்ன? ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளவு தூரம் கொடுப்பாங்க ஹையஸ்ட் அப்படின்னு சொல்றதுதான். ஸோ ஏஜ் கன்செஷன் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், இது நீங்க தான் சொல்லி கமெண்ட் பண்ண போறீங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா நம்ம கிளாஸை முடிச்சிட்டோம்னு அர்த்தம். 13ன்றது நம்ம சேனலுக்குள்ள நல்ல ராசியான பெயின் நம்பர். நான் ஏன் 13 சொன்னேன் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அதிகமா பாக்குறதுன்றது படிக்க போறது கிடையாது, படிக்கிறதுக்கான மெத்தட் எடுக்கிறது தான். ஸோ 13 கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்படின்றப்ப இதுலேயே ஒரு 7-8 மெத்தடாலஜி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 8 மெத்தடாலஜி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்றப்போ இதை யூஸ் பண்ணி நீங்க படிச்சாலே பாலிட்டியில 40% முடிச்சிடலாம். 40% படிச்சிடலாம். ஆர்டிகல் வந்து ஒரு கொஸ்டின் வரும் சொல்லியாச்சு. ஸோ அப்புறம் வேர்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வரும், பிரிட்டிஷ் ரூல் வந்து கொஸ்டின் வந்துடும், கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும், பீப்புள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். இதுல 5 கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். 5 கொஸ்டினுமே வரலைனாலும் 5க்கு 3 கொஸ்டினாவது வந்துடும்னா 3 கொஸ்டின் வருது படிக்க போறோம், 3 கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட பாட்டுல இருந்து எடுக்கிறாங்கனாலே 40% முடிஞ்சிருச்சு இல்லையா? 8ல 3 கொஸ்டின் அப்படின்றது 30ல இருந்து 40% படிச்ச மாதிரி இல்லையா? ஸோ அந்த ஒரு லைவ் நம்ம 30% கவர் பண்ணிட்டோம்னு சொல்லி எடுக்கலாம். அந்த மாதிரி படிங்க, நீங்க டிசைட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் வீடியோவும் இருக்கும், அதுக்கடுத்து வர வீடியோவும் இதுல அப்லோட் ஆகப்படும், கீழே அப்டேட் பண்ணப்படும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஓகேங்களா? ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்து என்ன கிளாஸ் போடலாம், நீங்க கமெண்ட் பண்றதை பொறுத்து தான் அடுத்த கிளாஸ் போடப்படும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் என்ன போடணும்னு நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ ஒருத்தர் ஜாகிரபின்னு கமெண்ட் பண்ணியிருந்தா இதுக்கு முன்னாடியே. ஸோ யாருமே மென்ஷன் பண்ணல, கமெண்ட் பண்ணல அப்படின்னா ஜாகிரபி கிளாஸ் தான் கண்டிப்பா அடுத்து போடப்படும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுக்கு அடுத்து கிளாரிஃபை பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அந்த கிளம்புறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் வெல்கம், ஆல் த பெஸ்ட் டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றப்ப மறக்காம சூப்பரா செம்மையா படிச்சிருங்க, சூப்பரா யூஸ் பண்ணுங்க, வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், பாய்.